ஹலோ மக்களே, இது ஃபீஸ்ட் அண்ட் ஃப்ளை ஃபுல்லாக சாப்பிட்றோம் அண்ட் ஜாலியாக பறக்கிறோம். இன்றைக்கி பறக்கலாம் வாங்க. இது பாலியோட டே 4. எங்கெங்கே போனோம், என்னென்ன பிளேசஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம உபுட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்டு இன்றைக்கும் நாளைக்கும் குட்டாவில் ஸ்டே பண்ண போகிறோம். பிகாஸ் இப்போ பார்க்க போகிற ஏரியாஸில் குட்டா சரௌண்டிங் அண்ட் நாளைக்கு வந்து நூசா பெனிடா போக போகிறோம். ஸோ குட்டா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் குட்டாவில் ஒரு ரூம் போட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ மார்னிங் அங்கேருந்து பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் நான் வந்து 4 வீடியோஸ் இதோடு சேர்ந்து போட்டிருக்கேன். நம்மளோட ட்ராவலிங் பார்ட்னரை பற்றி நான் சொன்னதே கிடையாது. ட்ராவலிங் பார்ட்னர் இஸ் நன் அதர் தன் மை ஹஸ்பண்ட் நேவேந்த். ஏன்னா எல்லாமே பார்த்து பிளான் பண்ணி எந்த ஒரு ஏஜென்சியும் இல்லாமல் நாமளாக போகலாம், நாமளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மி ப்ரைஸில் எங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது இஸ் நன் அதர் தன் மை புருஷன். எங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்தான். மற்றது எல்லாமே ரொம்ப சீப்பாக நாங்கள் பண்ணிட்டோம். பைக் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 ஐடிஆர். குட்டால சீப் கம்பேரிட்டிவ்லி உபுடை விட குட்டால சீப். ஏன்னா உபுடில் நம்ம 85,000 ஐடிஆருக்கு எடுத்துருந்தோம். இங்கே 75,000 ஐடிஆர். நமக்கு 10,000 ஐடிஆர் இங்கே கம்மி. ஸோ பார்கெயின் பண்ணி பேசுங்க, அப்போ கண்டிப்பாக பைக்கு கம்மி பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வந்து 2 பைக் எடுத்துருந்தோம். 3 பேருங்கிறனால 2 பைக் எடுத்துருந்தோம். இப்போ அந்த பைக்கில் ஜாலியாக பறந்துட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது பைக்கு. இப்போ ஷார்ட்டாக இந்த பாலி ட்ரிப் ஓவரால் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் 60,000 ஆச்சு. அண்டு ரூமு அதெல்லாம் வந்து நாங்கள் கிரெடிட் கார்டில் போட்டு இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிட்டோம். மற்ற செலவெல்லாம் சேர்ந்து ஒரு 20,000 கிட்ட தான் ஆச்சு. ஸோ ஓவரால் 90,000 கிட்ட வந்துச்சு. அண்ட் உபுட்டில் வந்து வேறு கிளைமேட், குட்டாவில் டோட்டலி வேறு கிளைமேட். ஸோ சன்ஸ்க்ரீன் எல்லாமே நல்லா போட்டுட்டு போங்க. டேன் ஆகிட்டு திருப்பி வர வேண்டாம். ஸோ சன்ஸ்க்ரீன் நல்லா ஃபேஸ்க்கு கைக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டு போங்க. ஏன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்சு. இங்கே சரியான வெயில். லைக் ஃபுல்லி கவர் பண்ணிட்டு போனோம்னா டேன்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு போங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது பேர் என்னென்னா சுலுபன் பீச்சு. இது வந்து சுலுபன் பீச்லேயே கேவுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குகைக்கு நடுவில் பீச்லேருந்து அலை வர மாதிரி வந்துட்டுருக்கோம். ஒரு சூப்பரான பிளேஸு. கண்டிப்பாக மஸ்ட் விசிட்டுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 பீச்சஸ் விசிட் பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எங்கேயுமே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஏன்னா பாலி பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து தான் பாதி காசு போச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயுமே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஆனாலும் சில இடத்துல பைக் பார்க்கிங்க்கு ஒரு 5,000 ஐடிஆர் வாங்குறாங்க. அது வந்து ரோட்லேயே பார்க் பண்ணுறக்கு என்னமோ இவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து பார்க்கிங்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. விச் இஸ் லைக் ரியலி கொள்ளை. அண்ட் என் வீட்டுக்காரனை பாருங்கள், நல்லா தொப்பி கிப்பியெல்லாம் போட்டு நீ மர்லின் மஞ்சோ க்ளோனிங்கா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். ஏன்னா வெயில் அந்த மாதிரி சரியான சூற வெயில் இல்லை, நார வெயில் அப்படியே அடித்து தள்ளுது. எல்லோரும் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. நம்மளும் சரி என்னமோ அங்கே இருக்குதாட்டிருக்கு அப்படின்னு ஏறி படப்படன்னு மேலே போய் பார்க்கலான்ட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா 2 வழி பிரியுது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த பக்கம் போனாலும் இப்படி தான் வரும் போல், அந்த பக்கம் போனாலும் இப்படி தான் வரும் போல். போய் பார்ப்போம். இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைங்க. மேலே போனால் தான் தெரியுதோ எல்லாம் என்ன சொல்கிறது, படிப்படியாக மேலே ஏறிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றுமே இல்லை. நின்று பார்க்குறதுக்கு வியூ மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். அண்ட் எங்கடா போயிட்டுருக்கோம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரன்ட்டு கேட்டப்போ இதுதாண்டி ப்ளூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ மேலே கூட்டிகிட்டு போகிறான். சரியான வெயில், பயங்கரமாக வெயில். நம்ம போட்டு அந்த மேக்கப்பெல்லாம் ஒழுகி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. வெயில் தாங்க முடியல. வேர்த்து கொட்டி தலையெல்லாம் பின்னியாச்சு. வெயில்னால் முடியலடா சாமி.
எதுக்கு இவன் இங்கே போஸ்ட் கொடுத்து நிற்கிறான்னு நினைக்கிறீங்க? அந்த பக்கம் வந்து அருமையான வியூவு அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சரியான கிளிஃப் வியூவில் உட்காந்து எல்லாம் கீஸுன்னு குடிச்சிட்ருக்குறாங்க. ஜூஸ் மட்டும் இல்லை, மற்ற பல சரக்குகள் எல்லாம் அடிச்சிட்ருக்குறாங்க. அதை வேண்டு பார்த்துட்டு நிற்கிறான். அண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான வியூ தான். நல்ல ஒரு கிளிஃபில் நல்ல ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறாங்க. அங்கே உட்காந்துட்டு ஏதாவது ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது. ஆனால் ஜூஸ் வாங்கலேன்னு உங்களை இங்கே உட்கார விட மாட்டானுங்க, துரத்தி விட்டுருவானுங்க. ஜூஸ் வாங்கினாலுமே எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோமோ அவ்வளோதான் நம்மளை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு இளநீ வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணிட்டு தான் அவங்க காரி துப்புற மேனிக்கு பார்த்துட்டு இருந்தான். கீழே எல்லாம் ஒரு இளநீ 30,000த்துக்கு கொடுக்குறானுங்க. இவனுக்கு மேலே 60,000த்துக்கு கொடுத்தா ஒன்று தான் வாங்க முடியும். பரவாயில்ல, எங்கே ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இளநீ வாங்கிட்டு 3 பேர் போஸ்ட் கொடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். அங்கே திரும்பி பார்த்தா அவனுங்க நம்மளை முறைச்சி பார்த்துட்டு இருந்தானுங்க. கூட்டம் இல்லாதனால பரவாயில்ல, கூட்டம் இருந்ததுன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பானுங்களாட்டிருக்கு. அந்த அளவுக்கு முன்னாடி போன கிளிப்பில் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஒரு பூலோட அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1 ஹவருக்கு 200, அதாவது 200,000 ஐடிஆர். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேன்னு வைங்க. அங்கே கொடுத்து எல்லாம் ஜாலியாக நீச்சல் ஆடிட்டு நீச்சல் குளத்தில் ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. நாம் அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம், வண்டி எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். வெயில் பயங்கரமாக போலன்னு பொழக்குது. அதனால் எங்கேயும் நிற்க முடியல. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கோம். பயங்கர நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ரோட்டில் ஒரு குப்பை பார்க்க முடியாது. பாலி சீரியஸாக டூரிசம் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் பெட்ரோல் எங்கே போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெட்டி கடையாட்ட வச்சுருக்கிறானுங்க. நீங்கள் 10,000 ஐடியா இருக்கும் போட்டுக்கலாம், 20,000 ஐடியா இருக்கும் போட்டுக்கலாம். அவன் ஏதோ ஃப்ரான்ச்சைஸி மாதிரி ஓப்பன் பண்ணி அங்கங்கே வச்சுருக்கிறானுங்க. போகிற இடத்துல நமக்கு எங்கேயாவது போடணுன்னு தோணுச்சுன்னா அங்கே நிறுத்தி போட்டுக்க வேண்டியது. எல்லா இடத்துலையும் பெட்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பெரிய பங்க் மாதிரி இல்லை. நம்ம ஊர்லலாம் பெட்டி கடையில் சாக்லேட் விற்பாங்களா, அந்த மாதிரி இவனுக்கு பெட்ரோலை விற்றுட்டுருக்குறானுங்க. ஆனால் கலர் பார்த்திங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. ஏன்னு தெரியல. நான் வீடியோ அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, வீடியோ சொல்லியாச்சு. ஒரு 2 to 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கூகுளே கன்ஃபியூஸ் ஆகி மச்சான் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டான். எங்கேயோ கொண்டு போய் ஒரு ரெசார்ட் கிட்ட நிறுத்தி அங்கேருந்து நாங்கள் ரூட் கேட்டு கடைசியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம போகிற பீச் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இது ட்ரீம் லேண்ட் பீச்சு. நம்ம ஆனால் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் லாஸ்ட் பீச்சுக்கும் இங்கேக்கும். ஆனால் நம்ம 2 ரூட் தப்பாக எடுத்தனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரீம் லேண்ட் பீச் வரும்போது நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு இல்லை எங்காவது நிறுத்தி கேட்டுட்டு வாங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 5,000 ஐடியா ஃபார் பைக் பார்க்கிங் கொள்ள தான். வா, இந்த பீச்சு ஃபுல்லாக நல்ல வியூவாக இருக்கும் போல் இருக்குங்க. அருமையாக இருக்கும். மேலேருந்து பார்க்கும் போதே சூப்பராக இருக்கு இல்லைங்க. போன பீச்லேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் மறையறக்காவது இடம் அந்த பாறைக்கடியெல்லாம் மறைஞ்சிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு அடிக்குது வெயில். சரியான வெயிலுங்க.
கண்ணாடி இல்லைன்னா கண் அவிஞ்சிரும் போல் இருக்குங்க, அந்த அளவுக்கு வெயிலுங்க. கண்ணாடி தொப்பி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு க்ளீன் போல்டு. சிரிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, உள்ளே அழுதுட்டு இருக்கிறேன். என்னடா இந்த வெயில், எனக்கு வெயில்னாலே பிடிக்காதுங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது, பயங்கர வெயில். சிரிப்புக்குள்ளே ஒரு வலி இருக்குது. எதுக்கு இப்போ க்ளோஸ்அப் விளம்பரத்தில் வர மாதிரி க்ளோஸ்அப்பில் பல்ல காட்டிட்டு இருக்கிறேன்னு எனக்கே தெரியலைங்க. அடித்த வெயிலில் மண்டை கிண்டல குழம்பி நான் பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்சி திரியிறேன் கேமரா பிடிச்சிட்டு. இவங்க எங்கன்னே தெரியல, எங்கேயோ போயிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆஹா ஒளி வந்து விட்டது, நிழல் கிடச்சிடுச்சு அப்படின்னு குடுன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்ததுக்காவது கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணணும். அது இந்த மொட்டை வெயில் நின்னா நம்ம மண்டே பொழந்து விட்டுரும் அப்படின்ட்டு அங்கே ஓடிட்டு இருக்கிறோம் அந்த நிழலை தேடி. ஐயோ அம்மா வெயில் அடிச்சு கொள்ளுது, ஐயோ அம்மா வெயில் அடிச்சு கொள்ளுதுன்ட்டு ஓடிட்டு இருக்கிற குடுன்னு. இங்கே என்னடானா குப்பையாக வாரி வீசி இருக்குது, எங்குதுன்னு வருதுன்னு தெரில. காலிகளெல்லாம் குப்பையாகி போச்சு. அப்பாடா, வெள்ளைக்காரனுக்கு நல்லா வாழ்கிறானுங்கல்ல. நம்ம தான் அங்கேருந்து இங்கே நடந்த வரைக்கும் அது 2 கிலோமீட்டர் நடந்து வந்த மாதிரி இருக்குது. எல்லாத்தோட மூஞ்சி பாருங்க அப்படின்ட்டு. வெயில் சரியான வெயில். அவன் துணியை போட்டு அங்கே ஓரமாக ஒதுங்கிட்டான். நாம் ஒரு கல்லை பார்த்து உட்காந்தாச்சு, கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு. சரியான வெயில் அடிக்குதுங்க. அப்பா இவன் பாருங்க, என் புருஷன் செருப்புகளுக்கு போகிறான் வெறுங்காலில் போட்டுட்டு. அடித்த வெயிலில் வெள்ளையாருன்னு என் புருஷனுக்கே இந்த நிலைமைன்னா என் மூஞ்செல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கரியள்ளி போடுறவளாட்டு இருந்திருப்போம். இந்த ட்ரெயினுக்கு கரியள்ளி போகிறவளாட்டு. ஓடுறா இந்த இடத்த விட்டு ஓடுறா அப்படின்ட்டு குடுன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஏன்னா வெயில் சரியான வெயிலுங்க. மறையருக்கு அந்த ஒரு இடம் தான் இருந்தது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வந்துட்டு அவன் துண்டை விரிச்சு படுத்துட்டான். நமக்கு ஒரே ஷையாக போயிடுச்சு. அதனால வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஆன டேனை போக்குறதுக்காகவே இந்தியா போய் ஒரு பலாயிரம் செலவு பண்ணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு டேன் ஆகுது. இன்றைக்கி டேவோட 3rd ஸ்பாட். இதுவும் ஒரு பீச் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ஐடியா பார்க்கிங் வாங்குறானுங்க கோலகார பசங்க. இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாரன் பீச். அம்மா நாமளும் ஜிம்பா ஹே ஜும்பா அப்படின்ட்டு போயிட்டுருக்குறோம். வெயில் அடிக்குது, என்ன பண்ணுறது, மண்டை கிண்டெல்லாம் குழம்புது. அப்போ இந்த மாதிரி தான் நம்மளே ஏதாவது பண்ணி ஃபன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் போகிற இடம்லாம் நல்லா பச்சை பசன்னு இருக்குது. எங்கடா பீச்சே காணும் அப்படின்னு பார்த்தா அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. எங்கடா போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனலி வந்துட்டோம். நாம் வந்து கிளிஃப் மேலே நடந்துட்டு வந்துருக்கோங்க. பீச் ஆக்சுவலி கீழே இருக்குது. அது எப்படி போகிறதுனே தெரியல. ரொம்ப நேரமாக எங்கடா வழி போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் இது ஒரு அழகான இடங்க. சீரியஸாக வெயில் மட்டும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் வியூவு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒரு ட்ரீம் வெட்டிங் நடக்குதுங்க. பீச் சைடில் அங்கே டெக்கரேஷன் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாம் பார்த்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம் ஆயாச்சு. பார்த்தீங்களா சூப்பராக கரியள்ளி போகிற விளையாட்டு. இதில் ஒரு சிரிப்பு வேறு, க்ளோஸ்அப் மாதிரி. என் புருஷங்கிட்ட இந்த மாதிரி ஒரு டைம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ நடந்த கல்யாணத்துக்கே 10 லட்சம் செலவாச்சு, வாய் மூடு அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திட்டான். அருமையான செட்டப்புங்க. சீரியஸாக ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் லக்கி கேர்ள் அண்ட் கை, பட் சூப்பராக இருந்தது. வியூவில் ஒரு ட்ரீம் பீச் வெட்டிங். வா எல்லா இடத்துக்கும் வரதுக்கும் ஒரு 1/2 an hour அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க ட்ராவல் பண்ணி வரதுக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு 10-20 minutes கூட நிற்க முடியல. போகலான்னு கிளம்பிடும். ஏன்னா வெயில் தாங்க முடியல. தண்ணி கொண்டு வரல, கொண்டு வந்த தண்ணியை முடிஞ்சிருச்சு, அவ்வளோவா தண்ணி கொண்டு வரல. அண்டு சாப்பிடல. மெயினாக போகிற வழியில் எங்கேயுமே ஃபுட் கிடைக்கல.
இதுதான் சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது. ஏன்னா பல ஆயிரம் செலவு பண்ணி பாலி வந்தோம், வந்து தேவையில்லாத டைம்லலாம் கேப் எடுத்து ஊர் சுற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லா பீச்சும் கிளம்பும் போது பார்த்தா கிட்ட தான் இருக்குது. சரி வண்டியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு பெரிய வீர சாதனை புரிஞ்சவங்களாட்டும் 3 பேரும் கிளம்பிட்டோம். நம்மளை ஃபுல்லாக அவிச்சு விட்டுருச்சு. நல்லா வெயிலில் வெந்த ஆமைகளாட்டு நாங்கள் 3 பேர் தெரிஞ்சுட்டு இருக்கோம். பத்தாவதுக்கு பெங்களூர் அளவுக்கு குட்டால டிராஃபிக் இருக்குங்க. சீரியஸாக என்னடா பண்ணுறீங்க, எங்கடா எல்லோரும் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. குட்டி குட்டி ரோடாக இருக்கிறனாலையா என்னன்னு தெரியல, எல்லா இடமும் பார்த்தா டிராஃபிக்கு. அந்த வெயிலில் நிற்கிறதுக்காகவே கொஞ்சம் தனி எனர்ஜி வேணும் போல இருக்குது. ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஒரு ஆள் ஹார்ன் அடிக்கலைங்க. இங்கே இதுவே அப்படின்னா கியான்னு அடிச்சு தள்ளி அடிச்சுருந்துருப்பாங்க. ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆனதில் இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகிருப்போம். இப்போ நாம் லாஸ்ட் பீச் எங்கே போயிட்டுருக்கோன்னா குட்டா பீச். இதுதான் வந்து பாலியோட ஃபேமஸ் பீச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, பப்ஸ் இருக்குது, பலான விஷயங்கள் இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. இந்த மேப்பு மச்சான் நம்மளையே வந்து வச்சு கலாய்ன்னு கலாய்ச்சி சுற்றி விட்டே இருக்கிறான். கடைசியாக ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு நம்ம பீச் எங்கன்னு பார்த்தா பீச்சுக்கு கதவு போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு போகணுமாம்மா. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். எங்கேயோ ஒரு கதவு இருக்குமாம்மா, அதுக்குள்ளே போனால் பீச்சாமா. நம்ம அதை தேடிட்டு தான் போயிட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குது இல்லைங்க, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஜாலி பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். நான் சொன்னேன் இல்லைங்க கதவு, அதுதாங்க இந்த கதவு, பீச்சுக்கு போட்டிருக்க கதவு. இந்த வழியில் தான் வண்டி போகணுமாம்மா. இந்த வழியிலே ஒரு 3-4 தடவை சுற்றி வந்துட்டோங்க. இந்த மேப் காரனுக்கு பீச் தெரியல. டே கூகுளே ஒழுக்கமாக அப்டேட் பண்ணி விட்றா. இந்த ரூட்லேயே பல தடவை போயிட்டேன். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது ஒரு பரந்த ஏரியா. ஆனால் பார்க்கிங் எவனும் சார்ஜ் பண்ணல. கண்டமேனிக்கு வண்டியை நிறுத்திட்டு ஜாலியாக நடக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அருமையான சன்செட்டுங்க குட்டா பீச்சில். அந்த கலரே ஒரு வைப்ரண்ட்டான கலராக இருந்தது. காலையிலேருந்து சுற்றினதுக்கு இங்கே ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா கிளைமேட்லாம் டவுன் ஆயாச்சு. அந்த வியூ எல்லாம் ரொம்ப அவசரமாக இருந்தது. அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளவுடு வருங்க. இந்த ஆரஞ்சு ரெட்டு வாவ் வர்த் இட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லா பீச்சோட வாட்டர் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ, இந்த கோரல் ப்ளூன்னு சொல்லுவாங்களா, அந்த ப்ளூ இருந்தது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கருகருன்னு இருக்குது. அது பத்தாததுக்கு குப்பை வேறு சரியான குப்பையாக இருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நம்ம வெளியே சும்மா போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, பப்பு, பெரிய பெரிய மீனெல்லாம் உயிரோடு வச்சுருக்குறாங்க. அதை பிடிச்சி லாப்ஸ்டரு, நண்டு நல்லா உயிரோடு வச்சுருக்காங்க. அதை பிடிச்சி அங்கேயே கண்ணு முன்னாடி சமைச்சு காட்டுறாங்க. ஒரு சூப்பரான ஹாப்பனிங்கான பிளேஸ் தாங்க. ஜாலியாக இருக்குது. காசு நிறையா இருந்ததுன்னா இங்கே ஜாலி பண்ணலாம். நம்ம பட்ஜெட்டு ஸோ இது எதுக்குள்ளேயே இல்லை. நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், வெளியே போய் நம்ம மக்களுக்கு, நம்மளையே நம்பி இருக்கிற மக்களுக்கு அட்லீஸ்ட் சொவினியராவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மக்களே இந்த குட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்கேமிங் பண்ணுறாங்க. வெள்ளைக்காரனுங்க வந்தால் ஒரு வேலை சொல்கிறானுங்க, இந்தியன்ஸ் வந்தால் இன்னொரு வேலை சொல்கிறானுங்க. அவன் ஊருக்கு தகுந்த மாதிரி, நாட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை சொல்கிறாங்க. இது ஃபுல் ஸ்கேமிங். இந்த ஏரியாவே சும்மா சுற்றி பார்க்குறதோட இது நிறுத்திக்கிங்க. எங்களை மாதிரி முட்டாளாகாதீங்க. ஏன்னா நாளைக்கு போடுற வீடியோவில் பெஸ்ட்டு பிளேஸில் நீங்கள் எங்கே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கானுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்தளவுக்கு ஆட்களை பார்த்து ரேட் சொல்கிறாங்க. ஸோ குட்டால ஷாப்பிங் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம், பட் பட்ஜெட்டில் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா குட்டா இஸ் நாட் அன் ஆப்ஷன். அவ்வளோதான். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தது. இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். பாய்.